வெல்கம் பேக் டு ராணி சித்ர தையல். நான் வந்து இன்றைக்கி ஒரு விப்டு செயின் ஸ்டிச்சும் டபுள் விப்டு செயின் ஸ்டிச்சும் சொல்லி கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 5 இது முடிச்சிட்டோம். இப்போ வந்து 6 1 7 இதில் வந்து 2 இது ஒன்றாவே சொல்லி கொடுக்க போகிறேன். 6வது கிளாஸ் இது இப்போது டுட்டோரியல். இப்போது நான் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து 2 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அது 2 லேயர் செயின். இது வந்து செயின். இதில் வந்து சிங்கிள் விப்டு பண்ண போகிறோம். இதில் வந்து டபுள் விப்டு பண்ண போகிறோம். இந்த சிங்கிள் விப்டு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்தது கண்டினியூவாக காமிக்கிறேன். இதுக்கு வந்து மாடலும் நான் போட்டு வச்சுருக்கேன். செயின் எப்படி போடுறது அப்படிங்கிறது போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கோங்க. இன்னொரு வீடியோ கூட இதிலேயே அட்டாச் பண்ணுறேன். அதாவது மாடல் வந்து ஒரு இதில் வந்து எப்படி செயின் போடுறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த செயின் இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த செயினுக்குள்ளே கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயினுக்குள்ளார விட்டு இப்படி எடுத்துருங்க. இது வந்து சிங்கிள் விப்டு செயின். இது அப்படியே ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் விட்டு விட்டு எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்படி திக்னஸாக போடும்போது, அதாவது பெரிய பெரிய செயின் போடும்போது நெக்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக் சுற்றி, அதாவது டபுள் செயின் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இது போட்டுட்டு இப்படி விப் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே இதை முடிச்சிட்டேன். இந்த லைன் பாருங்கள், சிங்கிள் விப்டு வந்து முடிச்சாச்சு. அழகாக இருக்குது இல்லைங்களா பார்க்கவே. இது அடுத்தது வந்து டபுள் விப்டு இதில் பண்ணலாம். அதாவது இது வந்து சொன்னேன் இல்லைங்களா, நெக் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வேணால் கோல்டன் ஜரி த்ரெட்டை வச்சுட்டு போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கோல்டன் கலரில் ஜரி த்ரெட்டு வருது, கோல்டன் த்ரெட்டு, அப்புறம் ஜரியிலேயே நிறைய கலர்ஸ் வருது. அந்த கலர்ஸ் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து இந்த சைடு இங்கே ஆரம்பிச்சுக்கிறேன். இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த ஒரு செயினுக்குள்ளார இந்த பக்கம் ஒரு த்ரெட்டு, இந்த பக்கம் ஒரு த்ரெட்டு இருக்குது இல்லைங்களா. இந்த பக்கம் இருக்கிற த்ரெட்டில் மட்டும், இந்த சைடில் வருது இல்லைங்களா, இந்த த்ரெட்டை மட்டும் நம்ம விப் பண்ண போகிறோம். வேணும்னா டபுள் கலர் கூட எடுத்துக்கலாம். அதாவது ட்ரிபிள் கலர், இந்த சைடில் ஒரு கலர், இந்த சைடு ஒரு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெட் கலர் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறோம். வேணால் இந்த சைட் விப் பண்ணும்போது வேறு கலர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட்டே தான் எடுக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு. நான் வந்து போடுறேன். பாருங்கள் இப்படியே ஒரே சைடில் விப் பண்ணிட்டே வரணும். த்ரெட்டை வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்படியே பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும். இப்போது நான் இந்த லைன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இது சிங்கிள் சைடு வந்து விப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது வந்து இந்த சைடு, அதாவது இந்த சைடு வந்து நம்ம விப் பண்ணணும். இது இப்படியே வேணுனாலும் விட்டுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கு இல்லைங்களா. இப்படியே கூட விட்டுக்கலாம். அப்படி டபுள் சைடு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இடத்துல கட் பண்ணல, நான் கட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்திருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. இதில் வந்து நான் வந்து இப்போது இதில் விப் பண்ண போகிறேன். இந்த சைடு ஃபுல்லாகவே சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றி போடணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த சைடு
இப்படியே போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் வந்து நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் அழகாக இருக்குது இல்லைங்களா. இதை வந்து நம்ம நெக்குக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்குக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். அதாவது இந்த ஸ்டிச்சஸ் வச்சுட்டு மட்டும் நம்ம போடலாம், அதையும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போது வந்து இப்படியே சுற்றிட்டே வருவோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். 2 லேயர், அதாவது சிங்கிள் விப்டு டபுள் விப்டு ரெண்டுமே முடிச்சாச்சு. நல்லா கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து செயின், இது வந்து சிங்கிள் விப்டு செயின், இது வந்து டபுள் விப் செயின். இது வந்து நெக் டிசைனுக்கு போட்டால் அழகாக இருக்கும். இதோட மாடல் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இங்கே இருக்கிற கொடி ஃபுல்லாகவே வந்து சிங்கிள் விப்பில் போட்டது. இந்த செடி கொடி ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே இதில் ஒரு குந்தன் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை இருக்குது இல்லைங்களா, இந்த பட்டர்ஃப்ளை வந்து டபுள் விப் பண்ணியிருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா. பாருங்கள், ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் செம்மையாக இருக்கும். அழகாக இருக்குது இல்லைங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.